ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எபேசியர் 6:2-3. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பெற்றோர்களிடம் அன்பு கூறுங்கள், அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள். பெற்றோரின் இடத்தை வேறு யாராலும் நிரப்பவே முடியாது. பெற்றோரின் அன்புக்கு இணையான அன்பு வேறு ஒன்றுமே இல்லை. உங்களை உறங்காமலும் உண்ணாமலும் ராம் முழுவதும் கண்விழித்து தன் உதிரத்தையே உங்களுக்கு ஊட்டி வளர்த்த தாயாரையும், உங்களுக்காக பல சிரமங்கள் பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் கல்விக்காகவும் உணவிற்காகவும் பிற தேவைகளுக்காகவும் பொருள் ஈட்டிய தந்தையையும் கனம் பண்ண வேண்டியது அவசியம். எந்த காரணம் கொண்டும் உங்கள் பெற்றோர் உங்கள் மேல் கசப்பும் வருத்தமும் கொண்டவர்களாய் கண்களை மூடிவிடக் கூடாது. அது உங்களுக்கு பயங்கர சாபமாய் வந்துவிடும். தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது. நீங்கள் பெற்றோரிடத்தில் அன்பு கூறும்போது அவர்கள் உங்களை மனதார ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தும். பெற்றோர் வயதானவர்களான பிறகு அவர்களை கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிடும் பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. தங்கள் தகப்பனையும் தாயையும் கவனிக்காமல் பட்டினி போட்டுவிட்டு ஊருக்கு அன்னதானம் செய்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இதனால் இல்லத்திலும் உள்ளத்திலும் சமாதான குறைவுகளும் ஆசீர்வாத தடைகளும் உண்டாகும் என்பதை மறக்க வேண்டாம். பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்றால் நிச்சயமாகவே பெற்றோருக்கும் கீழ்ப்படிவார்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்கள் இடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களை நேசித்து உதவி செய்யுங்கள், அவர்களின் அறிவுரைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள், அவர்களுக்கு மனமகிழ்ச்சி தருகிறவர்களாகவும் வாழுங்கள். இதை நடைமுறையில் கவனிக்கும் உங்கள் சந்ததியும் உங்களை கனம் பண்ணுகிறவர்களாக வளருவார்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கிருபையாக தந்த இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்து உம்மை மகிமைப்படுத்த இரக்கம் செய்யுங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு எந்த சூழ்நிலையிலும் எங்களை பெற்றவர்களை கனம் பண்ணி அன்பு கூர்ந்து ஆதரவாக இருக்க எங்களுக்கு அனுகிரகம் தாங்க. ஆண்டவரே, நாங்கள் கனியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாகவும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று சமாதானமான ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அந்தகாரத்திலும் அஞ்ஞானத்திலும் அறிவீனத்திலும் இருக்கிற அனைவரின் சகலவித அறியாமையையும் இருதய கடினத்தையும் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அசட்டை பண்ணும் துணிகர பாவத்திலிருந்தும் அவர்களை விடுதலை செய்து உங்க மந்தையில் சேர்த்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தங்கள் நினைவாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் தேவரீருக்கு விரோதமாக செய்து வந்த எல்லா பாவங்களையும் தேவரீர் மன்னித்து சுத்த இருதயத்தை அவர்களில் சீர்தித்து பரிசுத்தாவியானவரால் உள்ளத்தை புதுப்பித்தருளுங்க. சகலவித பெருமை, அகங்காரம், சுயசித்தம் செய்தல் முதலியவற்றிலிருந்து விடுவித்து இரட்சகரை போல சாந்தமும் தாழ்மையும் பொறுமையும் உள்ளவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. கோபம், வெறுப்பு, பதஷ்டம், குறைகூறல் ஆகிய தீமைக்கு விலக்கி அமைதியாகவும் அன்புள்ளவர்களாகவும் இருக்க அருள் செய்யுங்க. அசுத்தம், மது, போதை, பெருந்தீனி, இச்சை, சூதாட்டம் முதலிய சாத்தானுடைய சகல கன்னிகளில் நின்றும் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. வியாதியால், உடல் பலவீனத்தால் கஷ்டப்படுகிறவர்களை குணமாக்குங்க. கர்ப்பவதிகளுக்கு இரக்கம் செய்து சுகப்பிரசவம் உண்டாக செய்யுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க செய்யுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் குடும்பம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்தை ஆசீர்வதிங்க. இம்மையில் உம்மை சேவித்து கனம் பண்ணவும் மறுமையில் நித்திய ஜீவ மைமையில் பங்கு பெறவும் இரக்கம் செய்யுங்க. பிள்ளைகளுக்காக நெடுநாளாய் காத்திருக்கும் தம்பதியர் குறைகளை அகற்றி ஒரு கர்ப்பத்தின் கனி தாங்க. தேவனே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் நாட்டில் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் ஏற்படுத்தி அருளும். எங்கள் நாடு நேர்மையிலும் விடுதலையிலும் வளமையிலும் அமைதியிலும் ஓங்கி வளர்ந்து இயேசு கிறிஸ்துவின் அரசுக்குள் வரச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.